फ्रेंड्स ஆயிமா இன்னைக்கு என்னமா செய்ய போறீங்க? இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சிங்கறப்பா. வெண்டைக்காய் வச்சு இன்னைக்கு வேர்க்கடலை எல்லாம் போட்டு அம்மா இன்னைக்கு பொரியல் செஞ்சு தரேன்னு இருக்காங்க. அது அம்மா எப்படி செய்றாங்கன்னு வாங்க फ्रेंड्स நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் கொஞ்சமா எடுத்துறோம் போதுமாமா? ஒரு கவர் 20 ரூபாய்னு சொல்லி வாங்குவல்லப்பா. ஆமா. அந்த கவர்ல இவ்வளவு தான் இருக்கும். போதும்பா இது போதும். சரிமா. அதிகமா வேணா போட்டுக்கலாம். இல்ல இது செஞ்சிட்டா கம்மி ஆயிடும்ல அந்த எண்ணெயில சுதுங்கி. நம்ம கூட வேர்க்கடலை தூள் போடுறோம் இல்லையா? ஆமா. அது கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். செய்யலாமா? சரிமா. வெண்டைக்காய் ஏற்கனவே முன்னாடியே கழுவி க்ளீன் பண்ணிட்டீங்களா? சுத்தமா கழுவி தொடச்சி வச்சிருந்தோம்ப்பா. ஈரம் தான் வழுவழுன்னு இருக்கும். கழுவி துணி வச்சு நல்ல துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி வச்சிட்டு முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இதை அரிக்கலாம்ப்பா. சரிமா. ஒரு பக்கம் போட்டுருவோம். அப்படியே வறுந்துட்டே இருக்கணும்ப்பா. நம்ம வீட்டுல வேர்க்கடலை நிறைய செலவாகுமா பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை சட்னி நிறைய பொரியல் நான் வேர்க்கடலை போட்டு செய்வேன். அதனால வேர்க்கடலை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது கெட்டு போகாம இருக்குன்னு இந்த கவரோட சுத்தி வச்சிருவோம். நம்ம வீட்டுல டப்பா எல்லாம் போட்டு இங்க அடிக்க வைக்க இடம் இருக்க மாட்டேங்குமா, சின்ன இடமா இருக்கு இல்லையா? எனக்கு வேலையே புரியாது. அதனால இங்க சாப்பாடு வைக்கிறதுக்காக இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் காலியாவே வச்சுக்குவேன். அதனால சரி எல்லாத்தையும் கவரோட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இல்லைன்னா பெரிய டப்பால கவர்ல போட்டு வச்சுக்குவேன். நம்ம கொஞ்சம் திட்டமா தேவையான அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் தானே வச்சிருக்கிறோம், அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். நிறைய வெண்டைக்காய் போட்டோம்னா நிறைய போட்டுக்கலாம்ப்பா. அப்படி நிறைய ஆயிடுச்சுன்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி எந்த பொரியல் பண்ணாலும் பொரியல்ல நிறைய பொரியல்ல போடுவோம் நம்ம. அது இல்லாம வேர்க்கடலை நல்லாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு, நல்லா இனிப்பா நல்லது தானேப்பா இது. வேர்க்கடலை சொல்றாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதான் முருங்கைக்கீரையில போட்டா சூப்பரா இருக்கும்னு அப்பா சொல்லி சாப்பிடுவாரு. அப்பாக்கு அது ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொரியல். அடிக்கடி கேட்பாரு. நம்ம வேர்க்கடலை சின்ன தீயில வச்சுட்டு அது ஒரு பக்கம் வறந்துன்னே இருக்கட்டும்பா. அதுக்குள்ள நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாமா? வட்டவட்டமாவா? வட்டவட்டமாப்பா இதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க. அதனால அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நீங்களும் அதே மாதிரி அடிக்கடி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையம்மா. தேவையான பொருளாப்பா இந்த வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. நிறைய தேவைப்படாது, இதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். பொரியல்ன்றதால சரிம்மா. அதனால கட் பண்ணிட்டு அம்மா இதை கட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றத அப்படியே நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி அழகா கட் பண்ணிக்கணுமா சின்ன சின்னதா. இந்த நல்லா வேர்க்கடலை போய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க போலயே. கட் பண்ணிட்டோம்ப்பா. வேர்க்கடலையில ஒட்டிக்கும், அதனால நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா வெண்டைக்காவே நம்ம சாதாரணமா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா? அதுவே நல்லா இருக்கும். வேர்க்கடலை அதுல போட்டு சாப்பிட்டு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேர்க்கடலை ஒரு பக்கம் வறுந்துட்டு இருக்கு. வறுந்து இருக்குதுப்பா. அவ்வளவுதான்ப்பா, கடைசியா கட் பண்ணிட்டோம். எடுத்து வச்சுட்டு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாமா? அதுக்குள்ள வேர்க்கடலை இந்த வறுந்துச்சு நல்லா. இப்ப அதை ஆற வச்சு அரைச்சிக்கணுமாமா? ஆற வச்சு அரைச்சிடலாம்ப்பா. காலையில சாப்பாடு எல்லாம் வேற ரெடியா இருக்கு போலயே. பொரியல் மட்டும் தான் பெண்டிங்கா? செஞ்சுட்டேன். வேர்க்கடலை நல்லா வறுந்துச்சுப்பா. நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம இது தோலோட தான் அரைப்போம். ஆமாமா, எப்பவுமே தோல் நல்லது சொல்வீங்க. அரைப்பேன். தோலை எடுத்துட்டு ரெண்டு ரெண்டா உடைச்சு கூட போட்டுக்கலாம். ஆனா நம்ம இப்ப எப்பவுமே நம்ம தோலோட தான் போடுவோம் எல்லாத்துக்குமே. ரொம்ப நம்ம நைஸா மாவு மாதிரி அரைக்க வேணாம், ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி காட்டுறேன். அந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்கம்மா. அதுக்குள்ள வெண்டைக்காய் வதக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய் பொரியல் எல்லாருக்குமே தெரியும் தானுங்கம்மா, எல்லாருக்கும் தெரியும். இதுல நம்ம என்னென்ன வேர்க்கடலை போட போறோம், ஈஸியா செஞ்சுடுற பொரியல் தான் இது. தேவையான அளவுக்கு எண்ணெயாமா? தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. நம்ம வெண்டைக்காய்க்கு தண்ணி ஊத்த மாட்டோம் இல்லையா இதுக்கு? அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் வெண்டைக்காய் தானே இருக்குது, அது கொஞ்சம் எண்ணெய் போதும். இது கூடவே கடுகு போட்டுக்கலாம்ப்பா. இதுலயே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. எண்ணெய் காயவே இல்லை போலியம்மா, அதுக்குள்ளே போட்டு அடுப்பு பத்து வைக்கல. இங்க பாருப்பா. ஐயோ, வேர்க்கடலைக்கு ஆஃப் பண்ண இல்லையா? பத்து வைக்கல, நீங்க சொல்லவே தெரியுது. அதுக்குள்ள உளுத்தம் பருப்பு போட போறேன். இப்பதான் பொரியவே ஸ்டார்ட் ஆகுதுமா. கூட நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்கு நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. நம்ம சும்மா ஒரு 2 காஞ்ச மிளகாய் சின்னதா ஒரு ஓட்டை போட்டு இதுல போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட போறோம். இது ஒரு அழகுக்காக போட்டுக்கலாம், ஒரு வாசனைக்காக. ஆமா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி போட்டோம்னா பார்க்கவும் நல்லா இருக்கும். பொரிஞ்சிச்சு இல்லையா? இப்ப வெள்ளம் வதங்கிச்சு. நம்ம வெண்டைக்காவை அது கூட கொஞ்சம் கருவேப்பிலைப்பா இதுல போட்டு வெண்டைக்காய் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதுல போட்டுடலாம்.
இதுல நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம எந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமா போதுமாமா? நம்ம கொஞ்சம் தானப்பா போடுவோம் காரம் எப்பவுமே, அது கொஞ்சமா போட்டுருக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்கம்மா. சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அம்மா ஈஸியான பொரியலா இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிரும் போலயே. ஆமா ஈஸியான பொரியல் பா இது. நம்ம வெண்டைக்காய் எப்பவுமே ஈஸியா தானே பொரியல் பண்ணுவோம் எல்லாருமே. இதுல நம்ம என்ன வேர்க்கடலை போட போறோம், அவ்வளவுதான்ப்பா. சரிம்மா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இப்ப வெண்டைக்காய் வெந்துரும் இல்லையா. தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாதா? தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாதுப்பா, பழக்கழன்னு ஆயிடும். இந்த உப்பு எல்லாம் இப்ப உப்பு மிளகாத்தூள் தான் போட்டு இருக்கலப்பா, எல்லாத்துலயும் படுற மாதிரி மட்டும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே வேக விட்டுடலாம்ப்பா. இது நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறது இல்ல. ஏமா? ஏன்னா நம்ம மூடி போட்டோமா, மூடில இருந்து தண்ணி வரும்பா. அந்த தண்ணியே பாத்தீங்கன்னா இதுல பட்டு குழன்னு ஆயிடும். அதனால அப்படியே வேக வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. இது சின்ன தீயிலே வேகட்டும்பா, வேகலாம்ப்பா. பெரிய தீ வைக்க வேணாம், சின்னதுலயே பொறுமையா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க நம்ம வேர்க்கடலை தூள் பண்ணிக்கலாம். சரிம்மா. எல்லாத்தையும் ஒரே கையில எடுக்கிறீங்க, பொறுமையா எடுத்துக்கலாமா ஒன்னொன்னா? அதுக்குதான் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றேன். கண்ணாடி வச்சிருந்தேன்னு வச்சுக்கப்பா, போட்டு போட்டுருவேன். அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கீழே போட்டுனா கூட உடையாது. அதனால நான் கண்ணாடி ஒரு யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. தாளிச்சுப்பா இப்ப அரைச்சு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? நம்ம மிளகாத்தூள் போடாத பொரியலா இருந்துச்சுன்னு வச்சுக்க, முருங்கைக்கீரைக்கெல்லாம் வேர்க்கடலை போடுவேன். அதுக்கு பாத்தீங்கன்னா மிளகாய் காஞ்சி மிளகாய் வறுத்து இது கூடவே அரைச்சிக்குவேன். அதுக்கு மிளகாத்தூள் போட மாட்டோம். இப்ப நம்ம வெண்டைக்காய்க்கு மிளகாத்தூள் போடுறோம் இல்லையா, அதனால இப்ப நான் வந்து வெறும் வேர்க்கடலை தான்ப்பா அரைக்க போறேன். வெண்டைக்காவை அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம்ப்பா, ஏன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது இல்லையா. அதனால கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. ரொம்ப கலரிடக்கூடாது, பிசு பிசுன்னு இருக்கிறது அப்படியே குழப்பம் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா இந்த அழுக்கழுக்க தான் வேகும்பா. நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா. நல்லா சுருண்டு வரணும்லமா இது. ஈரம் இல்லாத தொடச்சிக்கணும்னாவே நல்லா இருக்கும். நம்ம ஈரத்தோடு பண்றோம் இல்லையா, அப்பதான் குழன்னு ஆயிடும். அதுதான் நம்ம முன்னாடியே அலசி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னாக்கா ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. எப்ப பொரியல் பண்ணாலுமே டேஸ்டாவும் இருக்கும், நமக்கு ஒட்டாது. அப்படியே ஒரு முருன்னு ஆயிடும், நல்லா ஆயிடும், குழன்னு ஆயிடும் ஒரு சமயம். அதுதான் இந்த மாதிரி பண்றது. வேர்க்கடலை தூள் அரைச்சிட்டோம்பா, இந்த தட்டுல போட்டுக்கலாமா? கொரகொரன்னு அரைக்கணும் நீங்களாமா? இந்த மாதிரி பதத்துல அரைச்சா போதும்பா. இது இருக்கு இல்லையா, அப்படி அரைச்சா போதும். நம்ம ஒரு வாட்டி அரைக்கிறோம் இல்லையா, அப்படி போட்டு அதே போதும். இன்னொரு வாட்டி அரைக்க வேண்டியது இல்ல, ரொம்ப நைஸ் ஆயிடும் ரெண்டாவது அரைச்சா. தோல் எடுக்காத போட்டாலே ஒண்ணும் வித்தியாசமும் தெரியாது, டேஸ்டும் ஒண்ணும் தெரியாது. டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த தோலோட போடும்போது. அதனால நான் எப்பவுமே தோல் எடுக்கிறதே கிடையாதுங்கம்மா. தோலை அது ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது, அப்பெல்லாம் தோலை எடுத்துன்னு கிடப்பேன். தோலை எடுத்துட்டா எனக்கு என்ன சங்கடம்னா, தோலை எடுத்தா இங்க புடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க புடைக்கிறதுன்னு தெரியாதுங்களா, இட வசதி அவ்வளவு கிடையாதுங்க இல்லையா. அங்க புடைச்சிட்டோம்னா அந்த வாசனைக்கு எறும்பு வந்துருவாங்க, மூளைக்கு எறும்பு வந்துருவாங்க. இந்த தோலை புடைச்சோம்னா அப்படியே எறும்பா வேற ஆயிடுது. இந்த தோலுக்காகவே இது பண்ற மாதிரி இருக்கும், அதை இது பண்ணணும் எடுக்கணும்ட்டு. அப்புறம் தோலோடய போட்டு செய்யறது. தோல் எடுக்காத ஐடியாவே நான் இவ்வளவு நாள் கிராமத்துல கூட இருந்தவங்க, அங்க கூட பாத்தீங்கன்னா அம்மா எல்லாம் தோலை எடுத்துட்டு தான் போடுவாங்க அவங்களே. அப்பெல்லாம் கூட எனக்கு தெரியாது. இப்ப நம்ம வேலை பாக்குறோம் இல்லையா, அங்கதான் கத்துக்கினாங்கம்மா தோல் எடுக்காததே பார்த்தா. அவங்க தோல் எடுக்காம சட்னி அரைச்சுன்னு இருந்தாங்க. அப்பதான் நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்னம்மா தோல் எடுக்காதே சட்னி அரைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப அவங்க சொன்னாங்க, ஆண்டி தோல் எடுக்க கூடாது, தோல்ல தான் சத்து இருக்குது, ஏதோ சத்து சொன்னாங்கம்மா அவங்க. எனக்கு அப்ப தெரியல, அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்புறம் தான் அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்மளுமே இந்த மாதிரி போட்டு இருந்தேங்கம்மா. வெண்டைக்காய் வெந்துச்சு நல்லா சூப்பர்மா. இந்த மாதிரி பதத்துல இருந்தா போதும்பா, ரொம்பவும் நம்ம செவுக்கு வரைக்க வேண்டாம், அந்த சத்தே போயிடும் இல்லையா. வெண்டைக்காய் கொஞ்சம் குழகுழப்போடு சாப்பிட்டாதான் நல்லது. நிறையவும் முறிஞ்சிச்சுன்னா சத்தே முறிஞ்சிச்சுன்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி வெந்தாவே போதும். நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா வெந்துரும் இல்லையா. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாதுன்னு பாத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போட போறீங்களாமா? ஆமாப்பா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு அப்புறம் போடலாம். அப்புறம் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம
எப்பவுமே இந்த வேர்க்கடலை பொரியல் இறக்கி வச்சுட்டு தான் போட்டு கலரணும் இல்லைன்னு வச்சுக்கேன் சூட்ல ஒரு மாதிரி இதுவும் பிசு பிசுன்னு ஆயிடும் வெண்டைக்காவும் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா வேர்க்கடலை எண்ணெய் இல்ல எண்ணெய் அதனால நம்ம இறக்கி வச்சுட்டு போட்டு சூப்பர்மா. நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா. நம்ம வெண்டைக்காய் கம்மியா போட்டுக்கிறோம் இல்லையா கிளறிட்டு நம்ம கிளறி இப்படி பார்ப்போம் போதுன்னா நிறுத்திடலாம். இதே போதும் போலமா நிறைய ஆயிடுச்சு. அதான் டேஸ்டா இருக்கும். ஒரு கவர் தான் போட்டேன் நானு. நம்ம இந்த அளவுக்கு தான் போட்டுக்கிறோம் போதும். நல்லா வந்துச்சுமா. இவ்வளவு எடுத்து வச்சிடலாம்ப்பா. நிறைய ஆயிடுச்சு இல்லையா? வேற பொரியலுக்கு யூஸ் பண்ணி. இன்னும் 2 கவர் மாதிரி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். கொஞ்சம் வெண்டைக்காய் தானே அதனால ஒரு தட்டுல வச்சுக்கலாமா? மாத்திக்கலாமா. எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா இந்த வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல். நம்ம வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் சூப்பரா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நம்ம கேட்டதுனால அம்மா வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரொம்ப ஈஸியா சூப்பரா செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சத்யம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.